எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டவா, என்விஆர், எக்ஸ்விஆர், ஐபி கேமராஸ் இது எல்லாத்தையும் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாங்க. அதை 4 விதமான மெத்தேட்ல ரீசெட் பண்ணலாம். இது என்னென்ன மெத்தேடு, இது எப்படி பண்றது அப்படிங்கிற முழு விளக்கமும் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொன்றும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம பார்க்க போற மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி எப்படி பாஸ்வேர்டு ரீசெட் பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல டவா, டிவிஆர், எக்ஸ்விஆர், என்விஆர் இதை மட்டும்தான் ரீசெட் பண்ண முடியும். இந்த மெத்தட்ல ஐபி கேமரா ரீசெட் பண்ண முடியாது. ஐபி கேமரா ரீசெட் பண்றது எப்படி வீடியோவோட கடைசியில் நான் சொல்றேன். இதுல சூப்பர் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டிவிஆர், எக்ஸ்விஆர் அல்லது என்விஆர் இதுல கரண்ட்ல டிவிஆர் எக்ஸ்விஆர் கரண்ட்ல நாங்க ஆன் பண்ணி அதுல என்ன பாஸ்வேர்டு, அதாவது என்ன டேட் அண்ட் டைம் இருக்கு, அதாவது கரண்ட்ல ரீசெட் பண்ற போது கரண்ட்ல அந்த டிவிஆர் எக்ஸ்விஆர்ல என்ன டேட் அண்ட் டைம் இருக்கு அப்படிங்கறத கிளியர் நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஒண்ணு. அடுத்தபடியா அந்த டிவிஆரோ எக்ஸ்விஆரோ என்விஆரோ அதோட சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா அதோட பேக் சைட்ல லேபிள்ல எஸ்என் நம்பர் அப்படின்னு இருக்கு. அந்த நம்பரை தெளிவா எல்லாமே கரெக்டா நோட் பண்ணி தெளிவா ஒரு பண்ணி வச்சுக்கணும். அடுத்தபடியா சூப்பர் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ஆப்பிள் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரோட நேம் பாத்தீங்கன்னா சிசிடிவி சூப்பர் பாஸ்வேர்ட். இந்த சாஃப்ட்வேரோட லோகோ பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி இந்த மாதிரி லோகோ தான் வரும். இந்த லோகோ பார்த்து இதே மாதிரி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதுல தவா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண உடனே உள்ள பாத்தீங்கன்னா ரீசெட் வித் டேட் அண்ட் டைம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ரெண்டாவது ரீசெட் வித் சீரியல் நம்பர் ரெண்டாவது. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன்ல ரீசெட் வித் டேட் அண்ட் டைம் ஓல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓல்டு அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ், அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் ஓல்டு. அதை டேட் அண்ட் டைம் வச்சு ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்துட்டு இருக்கிற மாடல்லாம் மேக்சிமம் டேட் அண்ட் டைம் வச்சு பண்ண முடியலைங்க. அதாவது அது அந்த அதில் ஜென்ரேட் ஆகிற பாஸ்வேர்டு போட்டு அந்த கோடை போட்டு உங்களால் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண முடியாது. அடுத்த ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சீரியல் நம்பர் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு சீரியல் நம்பர் கொடுத்து நீங்க பாஸ்வேர்டு கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த சீரியல் நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்க இன்டர்நெட் கொடுக்கணும். புரியுதுங்களா? அந்த டிவைஸ்க்கு நீங்க இன்டர்நெட் கொடுத்தோம் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லயும் உங்களுக்கு ஆகாத பட்சத்துல அடுத்தபடியா ஹார்ட் ரீசெட், மதர் போர்டு ஹார்ட் ரீசெட் பண்றது பின்னா இந்த போர்டு தவா 32 சேனல் என்விஆரோட மதர் போர்டுங்க. அடுத்தபடியாக இந்த ஹார்ட் ரீசெட்டுங்கிறது இந்த போர்டில் தான் நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னா ஹார்ட் ரீசெட் ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒன்று மதர் போர்டில் இருக்கிற பட்டன் யூஸ் பண்ணி ஹார்ட் ரீசெட் பண்ணணும். இது எப்படின்னா ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்டன் கார்னர் ஒரு பட்டன் தெரியுது இல்லைங்களா? இந்த பட்டன் அதில் பார்த்தீங்கன்னா அது K1 அப்படின்னு ஒரு போட்டிருக்கோம். ஒரு நேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியுதுங்களா? K1ங்கிற இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அந்த பட்டன் வச்சு தான் நம்ம ரீசெட் பண்ண போறோம். இது எப்படி அப்படின்னா டிவிஆர் ஆன் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது டிவிஆர்ல பவர் ஜாக் நீங்க கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பட்டன் நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணிடணும். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த கை எடுக்காம அப்படியே நீங்க உங்களோட அந்த டிவிஆரோட அடாப்டர் இதில் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு லாங் பீப் சவுண்ட் ஒன்று வரும். லாங் பீப் சவுண்ட் வந்துச்சுனாவே நம்ம ரீசெட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஒரு மெத்தட் இந்த வகையிலையும் நம்ம ரீசெட் பண்ணலாம். நம்ம அடுத்தபடியே பார்க்க போகிற மெத்தடும் ஹார்ட் ரீசெட் தாங்க. அந்த போன மெத்தடில் பார்த்தீங்கன்னா போர்டில் ரீசெட் பட்டன் இருக்கும். அது என்விஆருங்க. இது டிவிஆர்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்காது. ஜம்பர் செட்டிங்ஸ் ஜம்பர் மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இப்போ ஸ்க்ரீனில் J1 ஜம்பர் J1 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதில் 2 ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. நல்லா பார்த்துங்க. இந்த J1ங்கிறது இந்த மாதிரி இருக்கிற ஹோல்ஸில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும். பக்கத்தில் அந்த சின்னு போட்டிருக்கிற கெப்பாசிட்டர் அது கெப்பாசிட்டருங்க. அதில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது.
இந்த J1ங்கிறது மட்டும் தான் ஷார்ட் பண்ணணும். வேற அந்த மேல இருக்கிற 4 J2 அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் ஒரு 4 இருக்கு, J4 இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க எதுவுமே வந்து ரீசெட்டுக்காக யூஸ் பண்ணிக்கக்கூடாது. கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா போர்ட் ஷார்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் நான் வந்து ஒரு ஒரு கம்பி எடுத்து நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு கேட்ஸ் கேபிள் ஸ்லீவ் எடுத்து ஷார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷார்ட் பண்ணணும். இது வந்து அதே மாதிரி தான் வந்து பவர் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஷார்ட் பண்ணி கையில் பிடிச்சிட்டு வேறு எந்த காம்பனண்ட்லேயும் போட்டக்கூடாது. ஷார்ட் பண்ணி பிடிச்சிட்டு பவர் நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஒரு பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்ட் வரும்போது டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகி வந்துடும். பாஸ்வேர்ட் தெரியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி மெத்தட்லேயும் வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கங்க. J1 அப்படிங்கிற இடத்துல 2 வோல்ட்ஸ் இருக்கும். அதுதான் யூஸ் பண்ணணும். வீடியோட ஸ்டார்டிங்கில் நாம் சொன்ன மாதிரி ஐபி கேமரா வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அந்த ஒரு கேமரா ஐபி கேமராவோட போர்டு நான் எடுத்து கையில் வச்சுருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் சேம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஹார்ட் ரீசெட் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு எண்டில் வந்து சீரியல் போர்ட் இருக்குங்க. சீரியல் போர்ட்டுக்கு வந்து 4 வோல்ட்ஸ் இருக்கும். ஒரு சிலதில் 3 இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 வோல்ட்ஸ் இருக்கும். சாரி, அதுக்கு இது வந்து சீரியல் போர்ட்டு. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான ஹோல்ஸுங்க. அந்த 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான். இதுலேயும் அதே மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கேட்சிக்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒன்று கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஷார்ட் பண்ணணும். அதே மாதிரி இது கேமரா ஆன் பண்ணுறதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணும். பார்த்துக்கங்க, தெளிவாக பார்த்துக்கங்க. ஹோல்ஸ் வந்து அந்த சீரியல் போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். சீரியல் போர்ட்டில் ஷார்ட் பண்ணக்கூடாது. சீரியல் போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கலாம், இல்லை ஆப்போசிட்டில் இருக்கலாம். 2 ஹோல்ஸ் இருக்கிற இடத்த பார்த்துக்கங்க. இந்த இங்கே கேமரா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, இதுதான். இந்த இது வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம்.